என்னை அழைத்த பள்ளி நிர்வாகம், முதல்வர் மற்றும் அனைத்து ஆசிரியர், அனைத்து குழந்தைகள் மற்றும் பேரண்ட்ஸ் அனைவருக்கும் எனது முதல் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ பார்த்ததுல நான் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக வாட்ச் பண்ணேன் பேரண்ட்ஸை. இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது உங்க குழந்தைகளுக்காகங்கிற போது மட்டும் அது என்ன ஆகுது, அவங்கள நோக்கி போகுது. ஆனா அவங்க கிட்ட கொடுக்கும் போது நீங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எல்லாமே அந்த சின்ன கையடக்கத்துக்குள்ள வந்துடுச்சு. சயின்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸுங்கிறவங்க எல்லா கேடர்லையும் இருக்கீங்க, நான் மறுக்கல. பட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் ஒரே ஒரு விஷயத்தை எங்ககிட்ட கேட்டேன், எத்தனை குழந்தைங்க உருவாகிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க 75 பேருன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் 3rd இயர் அவங்க இன்ஸ்டியூட்டு. பட் எத்தனை குழந்தை படிக்கிறாங்கிறத எத்தனை பேர் தகுதியோடு இருக்காங்கிறது தான் இப்போ தேவைப்படுது உங்களுக்கு. நான் என்ன படிச்சிருக்கேங்கிறது மேட்டர்ல அதுக்கான தகுதி என்னன்னு கேட்குறேன். அந்த தகுதியில முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்றதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம் ஸ்ட்ரெயிட்டா. ஆனா குழந்தைங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்டிவ்னஸ்ல ஸ்போர்ட்ஸ் எதையுமே டைரக்டா கொடுக்காது. அப்படி டைரக்டா கொடுக்கறது அப்படிங்கிறது கமர்ஷியல் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் இன்டைரக்டா தான் எல்லாத்தையும் கொடுக்குது. அது இன்னைக்கு அவங்க செஞ்சது, அந்த பழைய பழமொழி ஒன்று இருக்கு, 5இல் வளையாதது அதேதான். அதனால இப்ப அதை அந்த இடத்துல அவங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறது எல்லா டேலண்ட்டும். இப்ப நான் வேற சயின்ஸ்ல போய் என்ன டேலண்ட் ஆகலாம்னு அவங்களோட பேசலாம். பட் உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் ஒன் திங். 2வது, அதை எடுத்து போறது நீங்க தான். இடையில இருக்கிறது ஸ்கூல், இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஸ்கூல். ஏன்னா இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோ பண்ண விஷயமும் ஒரு குழந்தைகளுக்கான அவங்களோட விஷயத்தை, அதாவது நாம படிக்கிற ஒரு விஷயத்தை செயல்பாட்டில் கொண்டு அதை ஒரு கிரியேட்டிவா கொண்டு இப்ப நீங்க ஒரு நாளைக்கு அந்த ஒரு குழந்தைய வச்சிருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுது. 2 குழந்தை இருந்து எவ்வளவு கஷ்டம் அதை விட தெரியுது. ஆனா பட் அவங்க அத்தனை பேரும் உங்களை உட்கார வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க சும்மா ஆர்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணல, அவங்களோட இருந்து ஆக்டிவா பண்றதுனாலதான் கண்ட்ரோல் ஆகுது. இப்ப இந்த தகுதி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா தகுதியான குழந்தைகளை வெளியில அனுப்பணுங்கிறதுனால, தகுதிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா நான் இங்க வர்றதுக்கு முன்னால என் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்பவுமே நான் ஒரு ப்ரோக்ராம் போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கொரிசா தான் நான் எதிர்பார்ப்பேன். கேட்கும் போது ஒண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் அவங்க என்ன தகுதியோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு அந்த இடத்துக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. ஜஸ்ட் கிட்ஸ், மாற்று கருத்து கிடையாது. 2036 இந்தியா ஒலிம்பிக் நடத்துதுங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு 5 வயசு இருக்கிற கிட்ஸ் 2036 எந்த வயசுல இருப்பாங்க? 14ல வேர்ல்டு சாம்பியனா இருக்கா. எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் போலாம். ஸோ இந்த பதில நான் அவங்களுக்கு சொன்னேன். அப்போ உடனே அவங்க திருப்பி எனக்கு அடுத்த கேள்வி கேட்டாங்க, சார் அப்போ ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைனிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும்? ஏன்னா சயின்ஸ் எவ்வளவோ டேலண்டோட மேல போயிட்டே இருக்கு. அப்ப இந்த தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்னா என்ன? இவ்வளவு நேரம் நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. 3 வார்த்தை, முன்கழுத்தில் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. தகுதிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் பேசுகிறேன். இப்ப அந்த தகுதிக்கு தாக்கு என்ன சொல்லலாம்? இன்ன வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்க, எல்லா கிட்ஸும் பண்ணாங்க. இதுதான் பேரண்ட்ஸ். நம்ம தான் எங்க இருக்கிறேன்னு நம்மளுக்கே தெரியல. இன்னும் சொல்ல போனா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், 2K கிட்ஸ் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சார். ஆனா இப்ப 20 கிட்ஸ் இவங்க, இப்ப 2K கிட்ஸ் பேரண்ட்ஸா இருந்து பேலன்ஸ் பண்றது எவ்வளவு தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க 90s கிட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம், அதனால எங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லணும் தாக்கு என்ன எடுத்துக்கலாம். இப்ப அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பண்ணாங்க, பண்ண முடியாதவங்களையும் பண்ண வச்சாங்க. இன்னொன்னு சொல்லலாம், ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ண வச்சாங்க. அப்ப தாக்கு என்னவா எடுக்க முடியும்? தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது.
எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. தாமி தன்னம்பிக்கை. அடுத்தது தகுதிங்கிறது சிம்பிள், கொஞ்சம் கொஞ்சம் வரணும். நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க கிட்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும். நீங்க மாறல அப்படின்னா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஹெல்த் தான் முக்கியம். எது இருந்தாலும் ஈவன் பில்கேட்ஸே கடைசியில சொன்ன வார்த்தை என்ன? பில்கேட்ஸ் கடைசி வார்த்தை என்ன சொன்னார்? ஆனா இன்னைக்கு அவரோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே ஹியூமனை அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்தி இருக்குதுனாங்க. எனக்கு அது தெரியல, உண்மையா தெரியல. லேசி ஆகி இருக்குதுன்னு சொல்றேன். இப்ப கேட்டாங்க, அவங்க சொல்லும் போது கூட மேல சொன்னாங்க, சுவிட்ச் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் சுவிட்சை போடலன்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்கிற நிலைமைக்கு மாற்றி விட்டுடுது. சரி, இந்த தகுதிங்கிற ஒரு வார்த்தைக்கு வரும். அந்த மூணு அதுக்குள்ள தகுதிங்க யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நான் வேணா ஸ்டேஜ் வந்து கீழே வந்துடுறேன். ஏன்னா ஸ்டேஜ்ல இருந்தா அந்த ஃபார்மாலிட்டிஸ் வேற இருக்கும். கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். மூணு வார்த்தைகள் அதுக்குள்ள தகுதிக்குள்ள அடிக்கலாம். கொஞ்சம் யோசிங்க. 2 வார்த்தை வந்துடுது. அடுத்தது என்ன வேணுது? தைரியம் வேணும். இப்ப அந்த குழந்தைங்க செஞ்சது பயத்தில் இல்லாம தைரியத்துல செஞ்சது. ஆனா உங்களால இப்போ அதே தைரியத்தோட என்னால அந்த குழந்தைய திருப்பியும் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவோ, அண்ணனா, தங்கையா இல்லாம. இந்த இடம் அதுதான் முக்கியம். அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டியதுதான் முக்கியம். அவங்க எவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தைகளுக்கு அவங்க அளவுக்கு புரிதலோட கொடுக்குறாங்களோ. நம்ம எதிர்பார்க்கறது என்ன? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 4 hours. ஆனா குழந்தை ஸ்கூல்ல இருக்கிறது ஜஸ்ட் 6 hours மேக்சிமம். அதுல லஞ்ச் இடையில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே போயிருது. உடனே அடுத்த வாரத்திலேயே வந்து என் குழந்தை அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். தயவு செஞ்சு அது போட்டி, அது வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது தனித்தனியான விஷயங்கள் கட்டாயமாக இருக்குது. இப்ப இது குறிக்கோள் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நீங்க என்ன குறிக்கோளோட அந்த குழந்தைக்காக நீங்க செய்யறீங்கிறது முக்கியம். அந்த குறிக்கோள் கட்டாயமா அவங்களுக்கான விஷயமா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல நிறைய பேரண்ட்ஸ் இன்னும் ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 கண்ட்ரி ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்றதுக்கு வேண்டி அண்டர் 14 வரைக்கும் மொபைல் கொடுத்தா பேரண்ட்ஸ்க்கு நீ அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குற நிலைமையில போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கு. டெக்னாலஜி அட்வான்டேஜஸ் நான் மறுக்கல. ஆனா அதே சமயம் அது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனோட என்ன சொல்றது, சிம்பிளா சொன்னா நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறத இன்னைக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு போய் வேற வேற விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நானோவை இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஈஸியா பாடல் முறையில சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு சில விஷயங்கள் நாம அதை தவறா புரிஞ்சிட்டோம். அதனால அதுக்குள்ள நான் வர விரும்பல. இந்த குறிக்கோளுக்கு அடுத்தது என்ன வேணும் அவங்க தெளிவா சொன்னாங்க. திறமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதைய வளர்த்துக்கிற விதம் மட்டும்தான் வித்தியாசமா இருக்குது ஒழியோ திறமை இல்லாத யாருமே கிடையாது. முதல்ல அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம், அவங்க திறமைன்னு சொன்னதுனால நான் இடையில இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதுல கம்பேரிஷன் கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு. திறமைக்கு எந்த இடத்துலயும் கம்பேரிஷன் கிடையாது. இப்போ எல்லாரும் பண்ணுனாங்க குழந்தைங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தை கடைசியில அமைதியா நின்று இருந்தவன அவனே கூப்பிட்டு கூட்டிட்டு போயிட்டான். புரிஞ்சுதா? அதை யாருமே நீங்க எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தேன்னா அவங்க அவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளோட அட்ராக்டிவா பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அவங்க நிறுத்தி இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருந்தது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்? நான் பண்ண முடியாத என் குழந்தை பண்ணட்டுன்னு எதிர்பார்த்தீங்க. அதனால என்ன பண்றீங்க? அதைய கொஞ்சம் நாம உள்ள வர்றோம். இந்த இடத்துல ஆஸ் அ பேரண்டா நீங்க செய்யறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த குழந்தை நம்ம கிட்ட இருக்கிற நேரம் தான் அதிகம். பள்ளியிலையோ அல்லது எந்த இடத்துல இருக்குதோ அந்த டைம் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல நீங்க வந்து தகுதியானவங்களை உருவாக்குறோமாங்கிறதுக்காக இந்த 3 விஷயத்தையும் விடாம எடுத்துட்டு வாங்க. அதே சமயம் திறமை அப்படிங்கிறது குறிக்கோள் இருந்தால் மட்டும் திறமை வரும். இதுல ஒழுக்கம் கட்டாயமா தேவைப்படுது. பிசிக்கல் ஹெல்த் இல்லை அப்படின்னா மென்டல் ஹெல்த் வேஸ்ட் ஆகுது. ஸோ பிசிக்கல் ஹெல்த்துக்காக அவங்க எடுத்த ஒவ்வொரு விஷயமும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 75 குழந்தைகளை
ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துறதே கஷ்டம். இந்த டைமை மேனேஜ் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஏன்னா சண்டே அன்னைக்கு இருக்கிற ஒரு நாள் எல்லாம் போச்சு சார் அப்படிம்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுங்கிறதுக்காக அதை மட்டும் யோசிக்காமல் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் இன்னும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ அடுத்தது அவங்க யோகா ஒரு இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணுறாங்க. ப்ரீம் கிட்ஸ் மட்டும் இல்லாமல் மீதி எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கிட்ஸை அவங்க பேலன்ஸ் பண்ண முடியும். அவங்க சொன்னாங்க தைரியம் அப்படின்னு. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைய தைரியமாக வளர்த்த முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைய தைரியமாக வளர்த்த முடியாது. நீங்கள் நினைக்கலாம் வளர்த்துறோம்னு, ஆனால் உலகம் அவங்கள வளர்றதை தான் பார்க்கும், உங்களை கேட்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த இடத்துல நான் என்னோட பர்சனலாக ஒன்று கேட்டுக்கிறேன். எல்லா குழந்தைகிட்டையும் இங்கே எத்தனை வேலை செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொடுக்குற செல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் குழந்தையோட கற்றல் திறனை குறைக்குது. இந்த இடத்துல நீங்கள் அதை நல்லா யோசிக்கணும். 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் தன்னோட பிரெயினை டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்குதோ அதுதான் 90 வயசு இல்லை, எவ்வளோ வயசு இருந்தாலும் அதனோட வளர்ச்சி மட்டும்தான் அப்படியே அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட நீங்கள் இப்போ இவங்க எப்படி உங்களுக்கு கண்ணு முன்னால ஒரு விஷயத்தை ஷோ பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக காமிச்சாங்களோ அந்த மாதிரி உங்கள் வேலைகளை தாராளமாக அந்த குழந்தைங்க கிட்ட எதுக்காக கேட்குறேன்னா, இந்த இடத்துல 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொன்னேன், தன்னம்பிக்கை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை நிறையா செஞ்சு பார்க்கணும். தவறுகள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை வரும். அதை திருத்துறதுக்கான விஷயத்தை நாம் செய்யணும். அதனால் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தை செய்யும்போது எவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட செய்யறாங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க. உங்களை பார்த்தா மட்டும் அந்த குழந்தைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, மற்றபடி அவங்க டீமோடு இருக்கிற போது அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் அவங்க கிட்ட அந்த சில வேலைகளை வாங்கணும். அப்போதான் ஏன்னா இப்போ கார்பரேட் கிட்ட இருந்து சோசியல் கார்பரேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறத தாண்டிலும் இன்ஃபர்மேஷன் எராவாக இருந்தது, இனி சோசியல் கார்பரேட் ஆகுது. அதாவது 5 கார்பரேட் சேர்ந்து நம்ம கையில் இருக்கிறத எப்படி எடுப்பான்னு தெரியாது. ஆனால் ஒரு கார்பரேட்டுக்குள்ளே நீங்கள் போயே ஆகணும். அந்த ஒரு கார்பரேட் மற்ற 4 பேர்த்தையும் உங்களை எடுத்துக்குவான். சிம்பிளாக சொன்னால் ஜியோ உள்ளே வச்சுருப்பீங்க, ஃபோனுக்கு அடுத்தது போடுவீங்க, அடுத்தது அடுத்தடுத்து உள்ளே போயிட்டே இருக்கும். மாற்றுக்கருத்து இல்லையே. பர் டே பர் ஹெட் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? பர் டே பர் ஹெட்டு. ஏன்னா எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம், டிஜிட்டல் இந்தியா, அதையும் நான் வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷமே ஏற்றுக்கிறேன். பர் டே பர் ஹெட்டுன்றது எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் அதையும் கவர்மெண்ட் போராடிட்டு இருக்கான், எப்படியாவது பிடிக்கணும்னு போராடிட்டு இருக்கான். 100% முடியாது. ஏன்னா நாம டாக்டிக்கல் பீப்புள்ஸ். மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஸ்ரீராம் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கால்குலேட் பண்ண ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரங்கிற போது 16 மணி நேரத்துக்கு 360 நாளைக்கு 9 நாள் மட்டும் கவர்மெண்ட் ஏதோ அந்த பேங்கிங் செக்டார் ஏதோ இதாக இருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் கட் ஆகுதுங்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறோம், வேற யாருக்கிட்ட இல்லை. நம்ம ஒரு பக்கம் இழந்துடுறோம், இன்னொரு பக்கம் அந்த ப்ரெஷரை கொண்டு குழந்தைங்க மேலே போடுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீடம் கொடுங்க. அந்த 7 வயசுக்குள்ள அவங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் நாளைக்கு அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரும். அந்த நேரத்தில் நம்ம தடுக்க வேணாம். அவங்களுக்கான விஷயங்களை கரெக்டாக செய்யுங்க. ஹெல்த்துங்கிற விஷயத்தில் டயட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஆக்டிவ் ஒன்று இருக்குது, ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த 3 விஷயம்தான் ஹெல்த்து. டயட்டு, நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க, எவ்வளோ ரெக்கவரி எடுக்கிறீங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு இடையிலையும் ஒவ்வொரு டீமுக்கு இடையிலையும் டைமிங் கேப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்க லேர்ன் பண்ணிட்டு வர்றதை எப்படி லேர்ன் பண்ணிட்டு வராங்களோ அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். இந்த ஒரு சூழலுக்கு இவ்வளோ தூரம் ஏன்னா பேரண்ட்ஸான நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் அந்த குழந்தைகளை அவங்க பெஸ்ட்டாக வெளியில் எடுக்க முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை, நான் அப்போ சொன்னதான்
ஏன்னா இந்த வயசுல இருக்கிறவங்க 2036ங்கிற போது யார் வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா இப்போ டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட முடியும். ஆனால் டைரக்டாக எதையும் கொடுக்காது, எல்லாமே இன்டைரக்டாக தான் வரும். அந்த இன்டைரக்டாக வர்றதை நம்ம தேடணும். அது லைஃபாக இருக்கலாம், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் நம்ம வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ஒரு இனிய வாய்ப்பை தந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், இந்த எனக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஈவெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ஏன்னா நாங்கள் சீனியர்ஸ் அந்த கேட்டகரியிலேயே பார்த்துட்டு இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலாக தாட் மட்டும் இருந்தது, குழந்தைகளாக மாற முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அவங்க ரேஞ்சுக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க எல்லா குழந்தைகளும். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எஸ் அ பேரண்ட் அனைவருக்கும் இந்த ஒரு உற்சாகமான விஷயத்தை, உங்கள் குழந்தைகளை ஒரு நாள் மட்டும் பார்க்காதீங்க, ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கான விஷயங்களை பாருங்க, நல்லதை கற்றுக் கொடுங்க. நீங்கள் அந்த ஒரு தகுதிக்கான விஷயத்தை தெளிவாக அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க தகுதியானவங்கள மாற்ற முடியும். நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு போய் மேலே நிறுத்த முடியாது, அதை அவங்களா முடிவு பண்ணி மேலே எடுக்கும்போது தான் முடியும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணிக்கிங்க. அனைத்து பெற்றோர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும், பள்ளி நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.